அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். முடக்குவாதமாக பல வருஷங்களாக படுக்கையில கிடந்ததான ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து அவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். சுகம் கொடுத்தது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி ஒரு பக்கம் அது சந்தோஷமான செய்தி தான். ஆனால் உள்ளான ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். என்றால் அவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட, அவனுக்கென்று குறிக்கப்பட்ட, தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற சித்தம், நோக்கம் என்னன்னா, அவனுடைய வீடு தான். அவன் வீட்டுக்கு தான் அவன் போக வேண்டியதாக இருக்கு. அவனை குறித்தான லக்கு, குறிக்கோள் தேவன் அங்கதான் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை தான் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கத்தர் கொடுக்கிற தூது என்னன்னா, ஒருவேளை உன்னால எழும்ப முடியாதபடி எல்லா விதத்திலையும் தான், ஒருவேளை ஆன்மீக வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்வில் எழும்ப முடியல, குடும்ப வாழ்விலே அடைய வேண்டிய மகிழ்ச்சியை நீங்க சரியானபடி அடையல, பொருளாதாரத்திலையும் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியவில்லை. இப்படி வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல முடங்கி கிடக்கிற முடக்குவாதத்தை போல உங்க வாழ்க்கை அமைந்திருக்கலாம். அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த முடக்குவாதத்திலிருந்து, அந்த முடங்கி கிடக்கிற அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமையான வார்த்தை, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போய் என்று சொல்கிறார். அந்த முடங்கி கிடக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல காலம், ஒரு நேரம் இந்த நாள். ஆகவே அந்த காலகட்டத்துக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பாதீர்கள். முடங்கி கிடக்கிறதை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். இது என்னை குறித்து தேவனுடைய சித்தம் அல்ல. நான் முடங்கி கிடப்பது, தனிமையாக இருப்பது, வியாதியோடு இருப்பது, பலவீனத்தோடு இருப்பது, கடனோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. என்னை குறித்து தேவனுடைய சித்தம், நான் அடைய வேண்டிய அந்த லக்கை, நான் போக வேண்டிய அந்த இடத்திற்கு நேராக நான் போக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இருக்கின்ற இடத்திலேயே சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்க மனசு ஏற்றுக்கொண்டுருச்சுன்னா நீங்க அதே இடத்துல தான் இருப்பீங்க. இல்லை, இந்த இடத்த, முடங்கி கிடக்கிற இந்த இடத்தை நான் வெறுக்கிறேன், எனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த எல்லையை நான் அடைய விரும்புகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் எழுந்திருங்கள். நிஜமாகவே நீங்கள் அடைய வேண்டியதை அடைவீர்கள். ஏனென்றால் அதுதான், அந்த இடத்துல இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இளைய குமாரன் கூட பன்றிகள் மேய்த்து கொண்டிருக்கிறதான கடைசி சூழ்நிலையில் அவன் வந்தான், தள்ளப்பட்டான். ஆனால் அவனுக்கு புரிந்தது, இது ஏன் இடம் அல்ல, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்கள் கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, இங்கே எனக்கு அந்த தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேதே என்று சொல்லி, இது என் நிலைப்பாடு அல்ல, இது என் தகப்பனுடைய விருப்பம் அல்ல, இது நான் விரும்பத்தக்கதான இடம் அல்ல என்று எழுந்தான். தகப்பனுடைய வீட்டை நோக்கி, அதாவது தனக்கு குறித்திருக்கிற அந்த வீட்டை நோக்கி புறப்பட்டான். வெற்றிகரமாக அந்த பயணம் அமைந்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் வைத்திருக்கிற இடம் எது என்று நீங்கள் புரிந்து கொண்டு எழும்புங்கள். அந்த லக்கை நோக்கி எழும்பி ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அது உங்களுக்குரியது. நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும். எழும்புங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பரலோக பிதாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் பண்றோம். எந்த விதத்திலும் படுத்த படுக்கையாக முடங்கி கிடப்பது உம்முடைய சித்தமல்ல. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நோக்கி நாங்கள் எழும்ப வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஆமாண்டவரே, நீர் உம்முடைய தூதை கொடுத்து எங்களை எழுப்பி இருக்கிறீர். நாங்கள் எழும்பட்டும். எங்களுக்கு குறிக்கப்பட்டதான அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடட்டும். அது வெற்றிகரமான பயணமாக நிச்சயமாக இருக்கும். அதுவே உம்முடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்துக்கு எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் எழுப்புதலின் நாளாக
இருக்கட்டும், எழும்பி பிரகாசிக்கிற நாளாக இருக்கட்டும், வெற்றி நாளாக அமையட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறேன் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எழும்புங்கள், எழுப்புதலை காண்பீர்கள். நன்றி.